இந்த டாஸ்மார்க்குக்காக அவங்களுடைய அஃபீஷியல் பாலிசியை ட்வீக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்கிறோம். சத்தீஸ்கர் ஊழல் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கரில் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. CSMCL, சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்கே உருவாகக்கூடிய சாராய லிக்கரை மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எடுக்கும் பொழுது இதில் 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, டாஸ்மாக் நிறுவனம் 5000 ரீட்டைல் அவுட்லெட் இருக்குது, எலிட் பார்ஸ் இருக்குது, FL2 லைசன்ஸ் சென்டர் இருக்குது, வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசன்ஸ். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்க இரண்டாவது பகுதி. மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி, அவங்க பாட்டில் அடைச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பில் ரீட்டைல் அவுட்லெட் கொண்டு வராங்க. 3 நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்தி குறிப்பு எதற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் கிக் பேக்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 டாஸ்மாக்னுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க 40% டாஸ்மாகிலிருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில் வரல, அது அவுட் ஆஃப் சிஸ்டத்தில் வருது. அதாவது நீங்கள் 100 குவான்டிட்டி ஒரு 100 லிட்டர் விற்கிறீங்கன்னா 60 லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில் வருது, 40 லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது. இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள 2 ஊழலை சேர்த்து பேசுகிறோம். இடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க? இடி எதுக்கு ரைடு பண்ணுறாங்கன்னா மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை 3 ரகமாக பிரிக்கலாம். முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக்னுடைய ரீட்டைல் அவுட்லெட்டில் ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர். இது ஒரு செட். இரண்டாவது செட், டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், யாருக்கிட்ட பியர் பாட்டில் வாங்கணும், யாருக்கிட்ட லிக்கர் வாங்கணும், யாருக்கிட்ட இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கிறத டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலைகிட்ட பேசி ஒரு கிக்பேக் சிஸ்டத்தில் வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர். மூன்றாவது எஃப்ஐஆர், டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்ல இருக்கிறவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ற பாலிசியில் அவங்க பணம் வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த 3 எஃப்ஐஆர் தான் 3 கேட்டகரி. இடி அவங்க 3 எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து, தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட 3 எஃப்ஐஆரும் இடி கையில் எடுத்து அதுக்கு ECIRனு ஒன்று பதிவு பண்ணுவாங்க. அதாவது ஸ்டேட் போலீஸ் தான் பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர்னு சொல்கிறோம், இடி வரும்போது ECIRனு ஃபைல் பண்ணி உள்ளே வர்றாங்க. இதை வச்சு சோதனையை பண்ணுறாங்க. சோதனை எங்கே பண்ணுறாங்க? தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்ககிட்ட சோதனை பண்ணுறாங்க. அக்காடு டிஸ்டிலரியிலிருந்து 4-5 டிஸ்டிலரி சோதனை. அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூரில் ஒரு 5 இடத்துல பண்ணுறாங்க. டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் குடோன் இங்கெல்லாம் பண்ணுறாங்க. 3 இடம். 3 இடத்துல பண்ணிட்டு 3 விதமான இடத்துல பண்ணிட்டு 5 நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்தி குறிப்பு மூலமாக தெரிவிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. முதல்ல அவங்க சொல்லி இருப்பது டாஸ்மார்க்கினுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் 100 கோடி ரூபாய்க்கு வேலை முறையில்லாமல் யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துகிட்டு போவோம் யார் பண்ணுவாங்க, அதில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்ட். இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு 2019, 21 நடந்த ரைடை ஒத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சாராய ஆலையில் போலி கணக்கு எழுதியிருக்கிறாங்க. அதாவது இவங்களாகவே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை 150ன்னு பில் எழுதுறாங்க. 50 ரூபாய் போலி கணக்கில் வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 100 லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி, அதை தாண்டி இன்னும் 30 லிட்டர் தயாரிக்கிறாங்க. 30 லிட்டர் முறையான பாதையில் போகாமல் வெளியே வருது. இது ஒரு ஊழல். 100 லிட்டர் தயாரிக்கிறக்கே இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறாங்க. ஸோ போகஸான பில்ஸ் ஜெனரேஷன். இது ஜெகத் ரட்சகன் அவருடைய ரைடில் இன்கம் டேக்ஸ் கொடுத்த செய்தி குறிப்பை யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் சொல்லியிருப்பாங்க 1000 கோடி ரூபாய் அந்த ஒரு ஜெகத் ரட்சகன் மட்டுமே ஊழல் செஞ்சுருக்காங்க. எல்லாமே கிக் பேக், லிக்கர் கம்பெனிலேருந்து எடுத்த பணம் வெளியே. இன்னைக்கு இந்த 3 டிஸ்டிலரி இவங்க, ஆனால் இவங்க மட்டும் தனியாக அந்த தப்பு பண்ண முடியாது. பாட்டிலிங் கம்பெனி, ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும். வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக்கு போகணும். இப்போ பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்ணுறாங்க. இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்டன்ட் என்டிட்டி கிடையாது. டிஸ்டிலரி கம்பெனியுடைய சிஸ்டர் கன்சர்ன். இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன
இடி செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ, இந்த சாராய ஆலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமாக பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க, சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியாக ஓன் பண்ணுவாங்க. நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்கு. அப்போ இவங்க செய்கிற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும். இது சத்தீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல். போலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர், போலி பாட்டில், போலி கேப். ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்குறோம். டாஸ்மாக்னுடைய வேலை என்னன்னா, ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு, இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு. சத்தீஸ்கர்ல சிஎஸ்எம்சிஎல் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர், எக்ஸ்ட்ரா பாட்டில், எக்ஸ்ட்ரா கேப், இது தனியான ஒரு நெட்வொர்க். இன்னைக்கு தமிழகத்தில் இடியினுடைய செய்தி குறிப்பு 2 சொல்றாங்க. பேரலல் நெட்வொர்க்கில் இவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. சாராய ஆலைகள் ஒரிஜினலாக செஞ்ச சாராயத்துக்கு அதிகப்படியான இன்புட் காஸ்ட்டை காமிச்சு எடுத்திருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு சாராய ஆலையினுடைய நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர், எவ்வளவு வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாக வரும். இதை அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா, ஒரு சாராய ஆலையை ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில், இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு, 100 யூனிட் செய்யணும்னா எவ்வளோ கரண்ட் பில் இருக்கணும், 200 யூனிட்னா எவ்வளோ கரண்ட் பில் இருக்கணும், இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடி ரைடை பற்றி இவ்வளோதான் எனக்கு தெரியுங்க. நான் இன்னும் கரண்ட் பில்லை பற்றி நான் போக விரும்பலை. அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க, எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்கன்னு. இப்போவே சில மீடியா நண்பர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வைத்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கிக்பேக் உள்ள வந்திருக்கு. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமாக எடுத்துக்கிறோம். இதில் குறிப்பாக நிறைய நண்பர்களுக்கு அமைச்சர் சொல்கிறார், சாராய அமைச்சர் என்ன சொல்கிறார், அது எப்படி அண்ணாமலை 1000 கோடி சொன்னார், அதே இடி 1000 கோடி சொல்லுது. இந்த ஃபெடரல் அப்படின்னு உங்களுக்கு இல்லை ஒரு நிறுவனம் இருக்குது. ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு, 1000 கோடி ரூபாய்னு அவர் மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார், எப்படி எல்லாம் கிக்பேக் நடந்திருக்கு. அதை தாண்டி 2-3 பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க. ஸோ எல்லா இடத்திலும் கூட அதை பேசிக்காக யூகிக்க முடியும். தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கே நடந்திருக்கு. எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்கள் வேண்டுகோள். இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும். குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு இடி மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழலில் சிக்கி வெளியே வர்றார், பெயிலில் வெளியே இருக்கார். அதை சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி கேள்வி கேட்குறாங்க, எப்படி பெயிலில் வெளியே வந்தீங்க, வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்கன்னு. வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம், அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு 2வது முறையாக இடிட்ட மாட்டுது. இடிக்கு அதனால் இடி தான் மூவ் பண்ணணும். அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும். காரணம் இது கேலிக்கூத்து, ஜனநாயக கேலிக்கூத்து. ஜெயிலில் 1.5 வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடக்குதுன்னா, ஜனநாயகத்தில் மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் பத்திரிகையாளரும் உங்கள் வேலையை சரின்னு அர்த்தம், அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. வருகின்ற 17ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய 5000 டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும். 1 வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம், முதல் ஆர்ப்பாட்டம் தான் 17ஆம் தேதி சென்னையில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எக்மோரில் முற்றுகை போடப்படும். அதன் பிறகு அடுத்த 1 வாரத்தில் 5000 லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மாநில அரசு பதில் சொல்லும் வரை, இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை, இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும். அதனால இந்த சத்தீஸ்கரையும் தாண்டி, சத்தீஸ்கரில் ஒரு பாதி தான், அதாவது போலியா பில் அடிச்சு, ஹாலோகிராம் அடிச்சு, பாட்டில் அடிச்சு எக்ஸஸா உற்பத்தி பண்ணி அதை பேரலல் செயின்ல வித்தது. தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மார்க்குக்கே பில்லை இன்ஃப்ளேட் பண்ணி அதில் பணம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால் புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த 2 விஷயத்தை பத்திரிகை நண்பர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும். கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான்
இவங்க மத்திய அரசுகிட்ட என்ன சர்க்கஸ் பண்ணாங்கிற டாக்குமெண்ட் நான் ரிலீஸ் பண்ணுறேங்கண்ணா. இந்த எம்ஓயுன்னு பேசுகிறோம்ல, அந்த எம்ஓயு ட்ராமா என்னன்னு பார்த்துருவோம். அடுத்து எம்ஓயு ட்ராமாவை பார்ப்போம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்போ போனார், எம்ஓயு என்ன தூக்கிட்டு போனாங்க, இந்த மாடிஃபைடு எம்ஓயுன்னு என்ன பேசுகிறாங்க, அந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதை பேசுவோம். இவங்க போய் என்னங்க ட்ராமா பண்ணிட்டு வந்தாங்க. மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, தெர் இஸ் அ சிஸ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம். ஒரு ஆர்மி, ஒரு டெலிகம்யூனிகேஷன், ஒரு சிம்பிள், ஒரு கரன்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையோ ஒத்து போய்த்தான் ஆகணும். இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்தியன் ஆர்மியில் தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேர்த்து எடுக்கணும், கர்நாடகாவிலேருந்து இத்தனை பேர்த்து எடுக்கணும், முடியாது. ஆர்மி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பாலிசி. தமிழ்நாடு அரசு இங்கே உட்காந்து டிக்டேட் பண்ண முடியாது. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் நாங்கள் கொண்டு வரல, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளோ உரிமை இருக்கோ, மத்திய அரசுக்கும் கல்வியை பற்றி எவ்வளோ உரிமை இருக்கு. மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ள மூக்கையே நுழைக்கல. மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க. அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போரெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு 3 மொழி 2 மொழி 3 மொழிக்கு ஆதரவு இருக்கு, அதை நாங்க சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது. அது அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்தில் எத்தனையோ பேர் 3 மொழி படிக்கணுங்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு. சிபிஎஸ்சியில படிக்கிற 15 லட்சம் பேர்த்த சொல்றாங்க. சிபிஎஸ்சி தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்ற மாதிரி, என் பையன் 2 மொழி தான் படிக்கிறான், ஆனா முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி பிரெஞ்சு. இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது. 2 மொழி படிப்பாங்களாமா, முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி. பிடிஆர் பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சாரு, கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சார். அந்த எல்லா டீட்டெயில்ஸ் நான் விட விரும்பலிங்கன்னா, ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கில் எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் சொல்ல தெரியும். இது இருமொழி கொள்கையா? முதல் மொழி ஆங்கிலமும் 2வது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா? இதை கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றாரு. இதான் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம். நாங்க 3 மொழின்னு பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி 3வது மொழியை பேசுறோம். இப்படி எல்லாம் ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா, ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க, ஸ்கூல் வேன் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போறதா வேலையாங்கண்ணா. ஆனால் பேசுறவங்க நேர்மையா, ஏன்னா அவங்கள மக்கள் வரிப்படத்தில் வாழ்றாங்க. நான் மக்கள் வரிப்படத்தில் வாழல. மக்களுடைய வரிப்படம் 1 ரூபா நான் எடுக்கல. சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மக்கள் வரிப்பணத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்டா பேசணும்ல, உண்மை பேசணும்ல. மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியா திசை திருப்பி இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டார், நான் பதில் கொடுத்துட்டேன், பாத்தி எல்லாம் பவர, என் பையன் 2 மொழி கொள்கை தான். 2 மொழி கொள்கைன்னா என்னன்னு சொல்லுங்க. ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்க. இதுதான் அவங்க லட்சணமா? இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களான்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியே எங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான், இல்ல தம்பி சொன்னாரு பிரெஞ்சு ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டாரு, ஓகேன்னு சொல்றேன். இந்த எம்ஓயு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கச்சேரி இருக்குண்ணா, எம்ஓயு கச்சேரி வரட்டும், இவங்க போய் என்ன டிராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம். இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதையே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உட்கார்ந்துருக்காங்க. ஏத்துக்கிறோம் சொல்லிங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முழுமையாக நாங்க தான் திட்டம் போடுவோம், 100% எங்கள் உரிமைன்னு சொல்றதுக்கு எந்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை. எப்படி உங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கோ எங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கு. குழந்தைங்களுக்கு 3 மொழி கொடுக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்கு. அதான் நான் கன்கரண்ட் லிஸ்ட் சொல்றேன். ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மூக்கை நுழைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை, அது உங்க பிரச்சனை. ஆனால் நாங்க மட்டும்தான் கல்வியை தீர்மானம் பண்ணுவோம்னு சொல்றது என்ன நியாயம்? அப்ப எதுக்காக அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு? அதான் அந்த எம்ஓயு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும் நெகோசியேஷன் எத்தனை டைம் நடந்தது. ஃபர்ஸ்ட் எம்ஓயு என்ன அனுப்பிச்சாங்க, அப்புறம் கனிமொழி அக்கா இடையில போய் என்ன பஞ்சாயத்து பண்ணாங்க, கனிமொழி அக்கா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எது கூட்டிட்டு போனாங்க, அந்த சூப்பர் சிஎம் யார், இந்த கதையெல்லாம் அடுத்து பேசுவோம்ல. ஆனா இவங்க மட்டும்தான் எம்ஓயு நான் வெளியிடுறேன், இவங்க என்ன டிராமா பண்ணாங்க வெளியிடுறேன். எனக்கு இதே தான் வேலை, மொப்பிடிக்கிற நாய் மாதிரி ஒன்னொன்னா பிடிச்சி வெளியிடுறதா வேலைங்கண்ணா. யார் எந்த ஸ்கூலுக்கு போனாங்க, என்ன படிச்சாங்க, என்ன பண்றாங்க. ஏன்னா இவ்வளவு போய் சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுவாங்கண்ணா, சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமையும் எனக்கு இருக்கு.